ஒரு 10 மினிட்ஸில் தக்காளி கடையல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 2 பெரிய வெங்காயம், 2 உருளைக்கிழங்கு, 4 பச்சை மிளகா, ஒரு 5-6 பல் பூண்டு, கூடவே ஒரு 4-5 தக்காளி பழுத்ததாக எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகா மட்டும்தான் காரத்துக்கு போடணும், வேறு எதுவுமே தேவையில்லை. இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இந்த மாதிரி எல்லாத்தையும் குக்கரில் போட்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள், பெருங்காயம் போட்டு 6 விசில் விட்டுக்கோங்க. இப்போ நல்லா வெந்ததும் இந்த மாதிரி தண்ணியை வடிகட்டிட்டு கடைஞ்சிக்கலாம். நல்லா இந்த மாதிரி கடைஞ்சதும் நம்ம எடுத்து வச்ச தண்ணியும் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு சின்ன பேனில் 2 ஸ்பூன் ஆயில், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். தாளித்ததை அந்த குக்கரில் இருக்க நம்ம கடைஞ்சி வச்சதோட ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு கொதி வந்ததும் கொத்தமல்லி தழை தூவி இறக்குனா சூப்பரான தக்காளி கடையல் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.